என் பேர் இன்ஃபண்ட் அபர்ணா. நான் அன்னை வேளாங்கண்ணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறேன். பிகாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா, நானும் என் தம்பி மட்டும்தான் இருக்கோம் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போய் 6 வருஷம் ஆயிடுச்சு. என்னை டேடி தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆண்டி மூலியமாக தான் டேடியை எனக்கு தெரியும். நான் 12th எக்ஸாம் முடிச்சோன்னே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஆண்டி தான் எனக்கு போய் இவங்களை பார்க்க சொல்லி டேடியை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. டேடி நல்லா படிக்கணும், அரியர்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. நான் அரியர்ஸ் இல்லாமல் கிளாஸ் டாப்பராக இருக்கேன். அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் இல்லைன்னா என் பொண்ணு +2க்கு மேலே நிச்சயமாக படிச்சிருக்கவே முடியாது. அவள் எப்படி தான் நான் படிக்க வைக்க போகிறேன், என் பிள்ளைங்க ரெண்டையுமே எப்படி நான் படிக்க வைக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் தான் எனக்கு அந்த டீச்சர் சொன்னாங்க, நீ வாப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போய் நீ அவங்கள பாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னை பற்றி என் பிள்ளைங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிட்டு நான் உன் பிள்ளைய படிக்க வைக்கிறேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்ட சொன்னாங்க, நீ +2ல் எடுத்திருக்க மார்க்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆனால் இதுக்கு மேலே நீ படித்து நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், எனக்கு அரியர்ஸே இல்லாமல் பாஸ் பண்ணணும், முக்கியமாக நான் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குவேன் டாடி அப்படின்னு சொன்னேன். இந்த 3 செமஸ்டரும் நான் தான் டாப்பர். கண்டிப்பாக நான் கோல்டு மெடல் வாங்கி காட்டுவேன், டேடிக்கு பெருமையை சேர்ப்பேன். என்னோடய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் படிச்சிருப்பேன்னா என்னன்னே எனக்கு தெரிஞ்சிருக்காது. மதர் தெரசா ஃபவுண்டேஷன் மூலயமா தான் எனக்கு ஹெல்ப் கிடச்சிச்சு. டேடி மார்க் நிறைய எடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போய் காட்டினேன். டேடி என்னை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அந்த என்கரேஜ்னால தான் நிறையா மார்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்பா இல்லைன்ட்டு நான் ஃபீல் பண்ணதில்லை, ஏன்னா டேடி அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி என் பொண்ணு நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் தான் காலேஜில் இப்போ செகண்ட் பிகாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவள் தான் அவளோட டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இனியும் நல்லா படித்து நல்ல பேர் வாங்குவா. ஆனால் அண்ணனை எனக்கு அந்த ஆசிரியர் அறிமுகப்படுத்தாட்டினா என் பொண்ணு நிச்சயமாக படிக்காமையே போயிருப்பா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அவங்கள பார்க்குறப்ப எல்லாம் அந்த அண்ணனை பார்க்குறப்ப எல்லாம், பாப்பா எப்படி இருக்காம்மா, நல்லா படிக்கிறாளான்னு கேட்பாங்க. நல்லா படிக்கிறான்னா நிச்சயமாக அவன் நல்லா படித்து நல்ல பேர் வாங்கி கொடுப்பான்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன பண்ண போகிறோம், 2 பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப தயங்கி நின்னப்போ எனக்கு அண்ணன் தான் ரொம்ப உதவி பண்ணாங்க. இல்லைன்னா என் பொண்ணு இப்போ படிச்சிருப்பாளன்னு கூட எனக்கு தெரியாது. என் பொண்ணு நிச்சயமாக நல்லா படிப்பா.